கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் தொடர்பான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் தடை வச்சிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார்ன்ற மாதிரியான ஒரு கருத்து இருந்த சூழல்ல ஈடிக்கு தடை வைத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல வரவேற்கிறேன். நான் நேற்றைக்கு கொடுத்த பேட்டியில் கூட தெளிவாக சொல்லியிருக்கேன். இது உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு, அரசியல் தலைவராக மிகப்பெரிய தலைவர் வரதுக்கான வாய்ப்பு நழுவி போயிடுச்சு நினைக்கிறேன். தலைவராக நீ வரப்போறாரு அது வேற. ஆனால் ஒன்றிய அரசுடைய அமலாக்கத்துறையால் கூட்டுப்பட்டவங்கெல்லாம் பெரிய ஆளாக தான் வர்றாங்க, யாரும் சாதாரணம் அல்ல. அதனால் உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு, திரும்ப ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தமிழ்நாடு சரித்திரத்தில் கிடைக்க போகுது ஒன்றிய அரசால், இந்த அமலாக்கத்துறையால் நினச்சேன். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஈடி விசாரணைக்கு தடை கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் மாண்புமிகு நீதியரசர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான அமர்வு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் தான் பொறிக்கணும் இன்றைக்கி அவங்க சொன்ன. ஏன்னா ஒரு வழக்கு ஃபைல் பண்ண உடனே எடுத்த உடனேயே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இன்றைக்கி தான் கோடை விடுமுறையின் கடைசி நாள், வேலை நாள். நீ ஜூலையில் தான் 1.5 மாதம் ஆகும், ஜூலையில் தான் நீதிமன்றம் திறக்கும். ஆனால் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில், ஏன்னா எப்பவுமே இந்த கடைசி வேலை நாளில் பரபரப்பாக இருக்குது நீதிமன்றம். ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதை எடுத்த உடனேயே இவ்வளவு பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், 1 மணி நேரம் வாதம் நடந்துச்சு. நான் டெல்லியில் இருக்கக்கூடிய என்னுடைய சக வழக்கறிஞர் நண்பர்களுக்கு நான் தொலைபேசியில் பேசினேன். என்ன நடந்துச்சுன்னு 2.5 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கு இந்த வழக்கை. 2.5 நிமிஷத்தில் எடுத்த உடனே கேட்குறாரு. இதில் டாஸ்மாக்ன்ற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட் நிறுவனம். இப்போ நீங்கள் ஒரு தவறு பண்ணிடுறீங்க, தவறு பண்ணதாக போலீஸ் உங்களை தேடுது. தவறு பண்ணது கோர்ட்டு நீதிமன்றத்தில் தண்டிக்க முடியும். ஆனால் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் விசாரிக்கலாம். ஆனால் உங்களை கைது பண்ணுறதுக்குள்ள வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கைது பண்ண முடியுமா? டாஸ்மாக் நிறுவனத்தில் ஒரு சில பேர் தவறு பண்ணியிருக்கிறாங்க, நீ சொல்கிற, இன்னும் அது நீதிமன்றத்தில் தான் சொல்லணும். ஆனால் இந்த இடி அமலாக்கத்துறையுடைய வேலை பூரா தெரியும்ல, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு தெரியாதா? யாரை பழி வாங்குறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியாதா? அதனால தான் நிறைய நேரம் அவங்க எடுத்துக்கல. எடுத்தோடனே ஆல்ரெடி இந்த வழக்கில் 2012 எஃப்ஐஆர் போட்டு அந்த ஊழியர்கள் மேலே வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. 42 வழக்குகள் எஃப்ஐஆர் டாஸ்மாக் நிறுவனமே தவறு பண்ணதாக சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அதை அவங்க பார்க்குறாங்க. டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. உடனே பார்த்தாங்க, 1000 கோடி எதே நீதிமன்றத்தை ஏமாத்துறதுக்கு எப்பயுமே சொல்லக்கூடிய வார்த்தை 1000 கோடி ஊழல் முகாந்திரம் இருக்கா? அதை விட அப்புறம் பார்ப்போம், வழக்கில் பார்ப்போம். உனக்கு விரிவான பதிலறிக்கை கொடு. பதிலறிக்கை எப்போ? நாளைக்கா கொடுக்க முடியும்? ஜூலை தான். ஜூலையில் நீதிமன்றம் திறந்ததுக்கு முன்னாடி அப்புறம் தேதி சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்த ஈடியை காமிச்சு மிரட்டுற வேலை, உருட்டுற வேலை. அவர் ஐஏஎஸ் அதிகாரியை கைது பண்ணிடுவோம், அப்புறம் ஸ்டாலினை கைது பண்ணிடுவோம், சபரீசனை கைது பண்ணுவோம். இந்த உருட்டுறல், இந்த கைதுக்கெல்லாம் அஞ்ச போகிறது இல்லை, அது வேற. ஆனால் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஊழல் நடைபெற்றதாக விசாரணையே நடைபெறாமல் இவங்க ஒரு விசாரணை ஆரம்ப காலகட்டத்திலேயே இதில் ஸ்டாலினுக்கு பங்கு இருக்குது, செந்தில் பாலாஜிக்கு பங்கு இருக்குது, முத்துசாமிக்கு பங்கு இருக்குது, 5 அமைச்சர்களை விரட்ட போகிறான். இப்படி ஒரு பொய்யான பித்தலாட்டமாக ஓட்டுறாங்க. ஓட்டில் ஓட்டுனாங்க இந்த 4-5 நாளாக. இன்னைக்கு நல்லா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், 2.5 நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சு 3 தடவை சொல்லிருச்சு, ஓ எல்லையை மீறுற, ஓ லிமிட்டை மீறுற. இதை விட செருப்பால் அடிக்க முடியாது. பழைய செருப்பால் ஈடிய அடிச்சு அடிதான் நான் கருதுவேன். பழைய பிஞ்ச செருப்படுத்து உச்சநீதிமன்றம் அடித்துதான் கருத முடியும். ஏன்னா 2.5 நிமிஷத்துல உச்சநீதிமன்றம் சொல்லுது, 3 தடவை ஈடியை பார்த்து சொல்லுது, நீ ஓ லிமிட்டை மீறிட்ட, ஓ எல்லையை மீறிட்டுன்னு சொல்லிடுச்சு. அதோட இன்னும் நீ அதோட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, தெளிவாகவே சொல்லுது உச்சநீதிமன்றம், இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கிறீங்க, தகக்க பார்க்குறீங்க.
எவ்வளவு பெரிய வார்த்தை! இந்த கூட்டாட்சி தத்துவமே ஒன்றிய அரசே, சனாதன அரசே, சங்கி அரசே, சங்கிக்கு சொங்கி வர்ற சங்கிகளே, ஒன்றிய அரசுக்கு இதோட கேடு கேவலம் எதுவும் கிடையாது. ஒன்றிய அரசு கையில தானே இருக்கு, கைப்பாவே தானே இந்த அமலாக்கத்துறை இருக்கு. உச்ச நீதிமன்றம் இந்தியாவுடைய உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான். இதை விட அமைப்பு இல்லை. தலைமை நீதிபதியே எடுத்திருக்கிறார் வழக்க. எடுத்துட்டு என்ன சொல்றாரு? நீ வேற யாரும் இது வரைக்கும் இந்த ஆவணங்களை கைப்பற்ற போன ஆவணங்களை கையில் வச்சுக்கிட்டு இந்த 1000 கோடின்றது, இந்த லிமிட்டை மீறுறது, நீ லிமிட்டை மீறினால என்ன ஆகும்னு கேட்டால் இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவமே சிதையும். சாதாரண ஆள் சொல்லல. அப்ப இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா? அமலாக்கத்துறை வேலை தெரியாதா? அமலாக்கத்துறை இது வரைக்கும் யார் மேல நடவடிக்கை எடுத்து இந்தியாவில் எத்தனை வழக்குல தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரு 40 ஆண்டு கால வழக்கறிஞராக இருந்து தான் நீதிபதியாக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதா? பாஜக ஆளாத மாநிலங்களில் இந்த இடி போகுதா? தமிழ்நாட்டிலே அதிமுக பாஜக கூட்டணியே ஏற்பட்டுச்சு. எடப்பாடியுடைய உறவினர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு. அதான டெல்லிக்கு ஊர்ந்து போனாரு. டெல்லிக்கு எல்லாம் பறந்து போவாங்க. அமித்ஷாவை பார்க்கறதுக்கு முகமுடி கொள்ளைய மாதிரி விமான நிலையத்தில் நிருபர்கள் பிடிச்சாங்க எடப்பாடியை. என்னப்பா மதுரை சேலத்து பஸ் ஸ்டாண்டில் தெரிஞ்ச முகமுடி மாதிரி தெரியுது, எடப்பாடியா ஆறுன்னு பிடிச்சி முகடிச்சு கேட்டப்ப இல்லை இல்லை நாங்கள் இங்கே ஒரு ஆபீஸ் கட்டிருக்கோம் அதை பார்க்க வந்தேன். அந்த அலுவலகத்தை அதிமுக டெல்லியில் கட்டப்பட்ட அலுவலகத்தை காணொலியில் திறந்து வச்சு நேரம் இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் முகமுடி கொள்ளையை போட்டு யாருக்கும் தெரியாம. காரணம் என்ன? அமலாக்கத்துறை ஒரு எடப்பாடி உறவினர் வீட்டில் ரைடு பண்ண போய் தானே பயந்து போனீங்க, அஞ்சு ஓடுனீங்க, ஊர்ந்து போனீங்க, எடப்பாடி காலில் அமித்ஷா காலில் விழுந்தீங்க. அதிமுக பாஜக கூட்டணி கொள்கை கூட்டணியா, லட்சிய கூட்டணியா, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணியா, நீட்டு தேர்வு ரத்து பண்றதுக்கான கூட்டணியா, வக்பு வாரிய சட்டத்தை ரத்து செய்யறதுக்கான கூட்டணியா? எதற்காக எடப்பாடி கூட்டணி வச்சீங்க? அது மாதிரி இந்த அமலாக்கத்துறையை காமிச்சு, அமலாக்கத்துறை என்ற பூச்சாண்டியை காமிச்சு எதிர்கட்சிகளை மிரட்டுறது இதான வேலை. திராவிட மாடல் அஞ்சாது. எத்தனை சாவு வந்தாலும் எத்தனை ஈடி வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். நீதிமன்றம் இன்னைக்கு அருமையாக கூட உங்களுக்கு தெரியும். நான் 2 விஷயத்தை சொல்றேன். நம்முடைய ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் தொடங்கி போனார். கர்நாடகத்துக்குள்ள போகும்போது அங்கே மிகப்பெரிய விரிந்த ஏற்பாடுகளை, வரவேற்பு ஏற்பாடுகளை செய்தவர் இன்றைய கர்நாடக மாநிலத்துடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார். அவர் மேல ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கு, அமலாக்கத்துறை வழக்கு. ஆனா என்றைக்கு ராகுல் காந்தி கர்நாடகத்துக்குள்ள நுழைகிறாரோ அன்னைக்கு அவர் அங்க இருக்கக்கூடாது, விரிவான ஏற்பாடு பண்ணக்கூடாது. கல்யாண வீட்டில் சீப் போலீஸ் வச்சா கல்யாணம் நடுவோமா? முட்டாப்பைய. ஒன்றிய அரசு முட்டாள், மோடி ஒரு முட்டாள், அமலாக்கத்துறை ஒரு முட்டாள்தனமா இயங்குது, இயந்திரமா இயங்குது, முட்டாள்களின் கூடாரமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு இயங்குது. ராகுல் காந்திய வர்ற அன்னைக்கு, கர்நாடகா வர்ற அன்னைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டு சிவகுமாரை வர சொன்னாங்க. அதே மாதிரி கெஜ்ரிவாலை எப்ப கைது பண்ணீங்க? வழக்கு போட்டு 3 வருஷம் ஆச்சு. பல முறை சம்மன் அனுப்புனீங்க. அந்த சம்மனுக்கு அவர் போக மாட்டார்னு தெரியும். அவரை கைது பண்ணணும், தேர்தல் நெருங்கும் போது கைது பண்ணீங்க. ஆனா தமிழ்நாட்டில் நடக்குமா? டெல்லி வேற, கர்நாடகா வேற, தெலுங்கானா வேற, தமிழ்நாடு எப்பவுமே தனி. இது பெரியார் மண். இந்த மண்ணில் உங்க இடி சிடி பிடி எந்த வேலையும் நடக்காது. பாஜகவுடைய அராஜகத்துக்கு, பாஜகவுக்கு சாவு மணி அடிக்கிற இடம் தமிழ்நாடு. பாஜக குழி தோண்டி ஏறிக்கிற இடம் தமிழ்நாடு, தெரிஞ்சுக்க. அதனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் எடுத்த உடனேயே இதை பதிவு பண்ணியிருப்பாங்க, இந்த வழக்கை நிறுத்து போகும். காரணம், இவ்வளவு எடுத்த உடனேயே நீ ஏன் ஒரு இன்ஸ்டிடியூஷனை, ஒரு பெரிய நிறுவனத்தையே நீ ஒரு சாதாரண ஊழியர்கள் செய்த தவறுக்காக ஒரு நிறுவனத்தையே நீ சோதனை பண்ணுவியா? நிறுவனத்தை அசிங்கப்படுத்துவியா? நிறுவனத்தை மிரட்டி பார்ப்பியா?
அப்ப இந்த அமலாக்கத்துடைய ஃப்ராடு பித்தலாட்டு வேலை பூரா உச்ச நீதிமன்றம் கவனத்தில் இருக்கு. பல நீதிமன்றங்கள் இந்த அமலாக்கத்துறை செருப்பால் அடிச்சிருக்கு. அதாவது இப்போ சொல்லுவாங்கல்ல, எச்சியக்காரி மூஞ்சில துப்புனா என்ன செய்வேன், தொடச்சிட்டு வருவேன். அப்படி தொடச்சிட்டு வர மானங்கட்ட கூட்டமா பாஜக கூட்டம் இருக்கு. அதற்கு தலைமை தாங்குற மோடி கூட்டம் இருக்கு. அதுக்கு வக்கில்லாத கூட்டமா தான் இந்த அமலாக்கத்துறை இருக்கு. அமலாக்கத்துறை இவ்வளவு கேவலமாக சுதந்திர இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு அசிங்கமா கேவலமானது இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அதனால தமிழ்நாடு எப்பயுமே வித்தியாசமான ஊரு, சிந்திக்கிற ஊரு. அதனால தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வாழ சுருட்டி கொள்ளுவதற்கு மீண்டும் எச்சரிக்கை தான் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு மணி அடித்திருக்கிறது. திருந்திக்கொள் அல்லது பாஜக அமலாக்கத்துறை தமிழகம் திருத்தும் எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.